சிலு சிலுன்னு இருப்பாங்களா? அவங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே சிலு சிலுன்னு இருக்குமா? எனக்கு சிலு சிலுன்னா என்னன்னு தெரியுமா? சிலனா தெரியாதுங்களே. அப்படியா? சிறு சிறு தெரியாது, குழு குழுன்னா தெரியும். கரெக்ட் தான். தத்துவம். இல்ல இல்ல, என்ன பாதிக்க போறீங்க? பிளேஸ் போங்க, எந்த விஷயம்? இப்போ நாங்க ப்ளூ ஹவுஸ் பெர்ஃபார்மன்ஸ் சும்மா அது வேற மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்போ அதை கூட நாங்க பவர்ஃபுல்லா கொடுப்போம் அப்படின்ட்டு கிரீன் ஹவுஸ் பாய்ஸ் வராங்க. மியூசிக் ஒரு பெரிய நிஷாந்த், டேய் நிஷாந்த், டேய் நிஷாந்த், என்ன பண்ற? ஏய் ஓடி மேடம் இருக்காங்க சோலை ஓடிட்டு இருக்கேன். போன்ல போடுங்க மேடம். நீ எல்லாம் என்ன உள்ள போறா? போறீங்க. வா இன்னும் மச்சான், சும்மா ஆஸ்மின்னு சொல்லிட்டு இருக்க. நான் வீட்டுல இருக்கேன், நான் போயிட்டு போறேன். ஆமா நிறைய ரிசல்ட் இங்க கேஸ் கேள்வி. போயிட்டா. ஏடா இப்பதான் வீட்டுக்கு போனா இது ஏடா எல்லாம் சும்மா சொல்றேன். ஏய் அம்மா வீட்டுல இருப்ப பாரு சொல்லிட்டே இருக்காங்களா? சரி இதுதான் பாத்துக்கலாம். சரி வா ஆட்டோ போடலாம். ஹலோ நிஷாந்த், கேக்குதா? கேக்குது. நான் போஸ் கொடுத்துருந்துச்சு. ஸோ சொல்லிட்டாலே
ஏய் மச்சான் நிசாந்த் வா டைம் ஆகும். சரி மச்சான் பாருங்கடா. அப்புறம் மச்சான் வாழ் என்ன சொல்லுது? மச்சான் ஆள் வீட்டு போய் பல மாசம் ஆச்சுடா. யாரு சந்தோஷமா இருக்கானோ இல்லையோ நிசாந்த் போய் ரொம்ப ஜாலியா இருக்கும். நான் எவ்வளவு ஆசிரியப்பாடா. அதெல்லாம் நான் கேட்பா. சரி அதெல்லாம் என்ன இழுவ மேட்டுக்கு வரணும். குடிச்சிருக்கியா? இல்லப்பா தருதுன இதான் ஒரு மணிக்கு வாங்கிடா போய் தோணும். ஏக சாதாரண இல்லம்மா ஒரு நிலமை பார்த்தா சாப்பிட உள்ளார மாட்டேங்குது. மார்னிங் தோழி வந்து இதோட வருது. நான் எப்படி சுத்தி தெரியலாமா? என் நம்பிக்கையில ஆப்பு நிறுத்துவாங்க. இப்படி தூக்கம் போல ஆடு. ஏங்க 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 எழுதுங்க. ஏங்க எழுதுங்க ஆச்சு. ஏங்க ஏ நிஷா நீ வாடா அம்மா எழுத ஆச்சு. எனக்கு வர மாட்டேடா. ஏங்க எழுதுங்க. என் உதரத்தினை என் உயிர் உடுத்த சபை வேறொருவனை பகவன் என பொருத்திருவேனா குற்றமுன் படையத்திருந்து இதுபோல நான் சொல்லுறேன். இப்போ போக சொல்லியா? எத்தனை நாள் சொல்லி கொடுக்காங்க? அப்பா அப்பா எதுவும் இவங்க இல்ல இல்ல ஒரு நம்ம இன்னி வாழ்க்கையில இல்ல இல்ல இதோட முடிச்சு இது சொல்லணும். நிஷா நிஷா எந்ததா வாரா நீ எந்ததா அப்படி பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களை நம்பிதான் என் பையன் அனுப்பிச்சேன். நிஷா எந்ததமா உன்னையும் அப்பாவையும் நம்பிதானே நான் இருந்தேன். அப்பா உன்னாலேயே போயிட்டு வந்தேன். நீயும் போயிடா. இந்த உலகத்துல நான் எப்படி நான் தனியாக வாழ முடியல. நிஷா எந்த ஈஸா எந்திரா அம்மா கிட்ட வாரா. ஏ நிஷா எந்திரிச்சு பாருடா. எங்கிருடா வெளியே வா நீ எத்தனை டைம் உங்ககிட்ட சொன்னேன். நீ நேரியடா நீங்க இப்படி பண்ணிட்டு கிடக்குறீங்க. கண்ணு துணிடா என்ன பாருடா. எந்திரா நிஷா எந்திரிடா. கண்ணுல கற்றின் மனவெளியும் ஆசாசியா பெற்று வளர்த்த என்னோட அன்பு மகனையும் இழந்துட்டு வேதனையில துடிக்கிற அம்மா நான் சொல்றேன்ப்பா. தயவு செஞ்சு எங்க போதை பழகத்துல மட்டும் விட்டுட்டு வெளியே வாங்க. என்னோட கண்ணில் இருக்க இந்த கண்ணையும் வேதனையும் என்னோட மகன் போல மட்டும் இல்லை தம்பி. நீங்க எந்த அம்மாவும் என்ன மாதிரி இப்படி வேதனை பண்ணக்கூடாதுன்னு தான் சொல்றேன்.
உண்மையான நண்பன் உனக்கு இருக்கானா அவன் இந்த மாதிரி தவறான பாதைக்கு கூட்டிட்டு போக மாட்டான். உனக்கு நல்ல பாதையை மட்டும்தான் தம்பி காட்டுவான். நல்ல நண்பனை தேர்ந்தெடு தம்பி. வாழ்க்கையில நல்லபடியா வாழுங்க. உங்க பெத்தவங்களுக்கும் உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் நல்லது மட்டும் செய்யுங்க தம்பி. புரிஞ்சு நடந்துக்கோங்கப்பா.